ரத்தம் கொடுங்க, நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்ற பேச்சு இளைஞர்களின் உணர்ச்சியை தட்டி எழுப்பிச்சு. இந்த வீர வசனத்தின் சொந்தக்காரர் வேற யாரும் இல்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். இவர் ஜனவரி 23, 1897 ஒடிசாவில் இருக்கிற கட்டாக் பகுதியில ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் பிறந்த 9வது குழந்தை தான் நம்ம சுபாஷ் சந்திர போஸ். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரத்திற்காக போராடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். இவர் லண்டன்ல ICS எக்ஸாம்ல பாஸ் ஆகுறாரு. ICS எக்ஸாம் அப்படின்னா இப்ப IAS IPS சொல்றது, அப்ப ICS அப்படின்னு சொன்னாங்க, அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ். இதுல பாஸ் ஆகுறாரு. ஆனாலும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொந்த ஊரான ஒடிசாவுக்கே வராரு. அதன் பிறகு சுதந்திரத்திற்காக போராடுறதை தெரிஞ்சுக்கிட்டு அவரும் நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாரு, சிறைக்கும் போனாரு. இவர் பல நாடுகள் சென்று சுதந்திரத்திற்காக பல விழிப்புணர்வுகளை கொடுத்து தனி ராணுவ படையையே உருவாக்குனாரு. இவரோட தைரியத்தை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கமே அதிர்ந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஹிட்லரை தெரியும். ஹிட்லர் எப்படிப்பட்டவர் அப்படின்னும் தெரியும். அப்படிப்பட்ட ஹிட்லரையே ஷோல்டர் மேலே கை வச்சு ஹலோ ஹிட்லர் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம நேதாஜி. அப்போது ஹிட்லர் நேதாஜியோடைய முகத்தை கூட பார்க்காம வாங்க நேதாஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நேதாஜி, எப்படி நான் வந்ததை கூட பார்க்காம நான் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஹிட்லர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் என் ஷோல்டரில் கை வச்சு கூப்பிட்ற அளவுக்கு இங்கே யாருக்கும் உங்களை விட தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் போதும் நம்ம நேதாஜி அவர்கள் எவ்வளவு பெரிய தைரியசாலி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஹிந்த் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னது நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் 129வது பிறந்த நாளான இன்று வாழ்த்து மகிழ்கிறது பிரியோ டிவி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரியோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.